إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا. عن عمرو بن عباس رضي الله تعالى عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم أقرب ما يكون العبد من ربه في جوف الليل الآخر فإن استطعت أن تكون ممن يذكر الله في تلك الساعة فكن. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக கடமையாக்கப்பட்ட உயர்தரமான ஒரு கடமைதான் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய கடமையை இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அவனுடைய இல்லமாகிய மஸ்ஜிதிலே அமர்ந்து நிறைவேற்றுவதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கின்றோம். இன்றைய இந்த பிரசங்கத்திலே, குதுபாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அவற்றை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு உயர்தரமான ஒரு நோக்கத்திலே தான் அனுப்பி வைத்திருக்கின்றான். அவனால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அவனால் எந்த விடயங்களை எல்லாம் அவன் ஏவி இருக்கின்றானோ, தடை செய்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அவனுக்கு வழிபட்டு நடப்பது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அடிக்கடி எங்களுடைய நிலைமைகள் மாறி மாறி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்பமான நிலை வரலாம், துன்பமான துக்கமான நிலைகள் வரலாம், கொடுக்கல் வாங்கலிலே லாபம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். இப்படியாக எங்களுடைய நிலைமைகள் உலகத்திலே மாறி மாறி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். எப்படியான நிலைகள் உலகத்திலே ஏற்பட்டாலும் ஒரு உண்மையான இறை விசுவாசி, ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பான் என்றால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவனாக இருப்பான். எந்த நிலை ஏற்பட்டாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்தால் வரக்கூடியது என்று, சோதனைகள் வரும்போதும் சந்தோஷங்கள் வரும்போதும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பான். இதுதான் உண்மையான விசுவாசி, உண்மையான ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசியை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன். நலவுகள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலும் கூட அவற்றுக்கு நன்றி செலுத்தி சோதனைகளின் போது பொறுமையாக இருக்கக்கூடியவன் தான் உண்மையான முஃமின் என்பதையும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே, ஆரம்ப கட்டத்திலே அந்த மக்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்றால், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவாசிகள், முஷ்ரிகூன்கள் எவ்வாறு அழைத்தார்கள்? அல் அமீன், உண்மை பேசக்கூடியவர்கள். அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர். அல் அமீன், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் நபி அவர்களை உட்படுத்தி இருந்தார்கள். காபத்துல்லா கட்டப்பட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை உள்ளே வைக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்த போது நபி அவர்களிடத்திலே பொறுப்பு கொடுத்த சமூகம் தான் அந்த மக்காவுடைய சமூகமாக இருந்தார்கள். அல் அமீன், அஸ்ஸாதிக் என்றெல்லாம் பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் எப்போது நுபுவத், நபித்துவம் கிடைத்ததோ அப்போது அவர்கள் இருந்த அந்த மார்க்கத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. அஸ்ஸாதிக், அல் அமீன் என்று நபி அவர்களுக்கு நல்ல பெயர்களை சூட்டிய அந்த மக்கள் நோவினை செய்யக்கூடியவர்களாகவும், துன்புறுத்தக்கூடியவர்களாகவும், தாக்கக்கூடியவர்களாகவும், அல் மஜ்னூன், பைத்தியக்காரர், அல் காஹின், சாஸ்திரம் சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் மோசமான பெயர்களை சூட்டி நபி அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் இருந்த நிலைமை பிற்பாடு மாறுகின்றது. நபி அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தார்கள், இழிவுபடுத்தினார்கள், யுத்தங்கள் நடந்தன, போராட்டங்கள் நடந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது, அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டும், அல்லாஹுவை நீங்கள் துதி செய்ய வேண்டும், இரவிலே அல்லாஹுவை நீங்கள் கடைசி பகுதியிலே வணங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய அந்த கட்டளை வருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நபி அவர்களுக்கு அந்த வாசகத்தை இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தி இருக்கக்கூடியவரே. நபி அவர்கள் ஹிராவுடைய குகையில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பிற்பாடு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே நடுநடுங்கியவர்களாக, திடுக்கிட்டவர்களாக ஹதீஜா அம்மையார் அவர்களிடத்திலே வரக்கூடிய நேரத்திலே தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை நீங்கள் போர்த்துங்கள், என்னை நீங்கள் போர்த்துங்கள் என்று மனைவியிடத்திலே சொன்ன நேரத்திலே அல் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகின்றது. யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தி இருக்கக்கூடியவரே, குமில் லைல இல்லா கலீலா, உங்களுக்கு இப்படியான சோதனைகள் ஏற்படுகின்றது, இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும். குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவிலே எழுந்து
அல்லாஹுவுக்கு வணங்க வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனை துதி செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே இந்த இரவு நேர தொழுகையை கட்டாயம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களின் மீது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகைதான் இந்த தஹஜ்ஜுடைய அல்லது இரவு நேர தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி எங்களுக்கு எதை சொல்லி காட்டுகின்றது என்றால், பிரச்சினைகள், சிக்கல்கள், துன்பங்கள், அசௌகரியமான நிலைகள் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். இரவின் கடைசி பகுதியிலே அல்லாஹுவை நாம் துதி செய்ய வேண்டும். இரவின் கடைசி பகுதியிலே அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அல் குர்ஆனுடைய வசனமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் எவ்வாறு நிறைவேற்றுகின்றோம்? ஒரு நாள் விடாது அந்த தொழுகையை வலிமையாக நாம் நிறைவேற்றுகின்றோமா? இதனுடைய சிறப்புகள் என்ன? இவற்றை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருப்பது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்திலே 3 விடயங்களை அந்த மக்களுக்கு போதனையாக சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் கேள்விப்பட்டிருந்தார்கள், இப்படியான ஒரு நபி வந்திருக்கின்றார், அவர்களுடைய பைபிளிலே சொல்லப்பட்ட அந்த நபி வந்திருக்கின்றார் என்றெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்ட போது நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து முதலாவது சொன்ன விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். 3 சுவர்க்கத்தினுடைய அமல்களை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, அப்சுஸ் சலாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்வதை பரப்பிக் கொள்ளுங்கள். அப்சுஸ் சலாம், வளமையாக்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் இன்னொருவரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை ஒருவர் மற்றவருக்கு, அறிந்தவர் அறியாதவருக்கு பாகுபாடு இல்லாமல், தொழிலாளி முதலாளிக்கு, முதலாளி தொழிலாளிக்கு, சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வஅத்இமுத் தஆம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் விருந்தோம்பல் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணவளிப்பது, சாப்பாடு கொடுப்பது, விருந்தோம்பல் செய்வது, இது நபிமார்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா விருந்தாளிகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்ற அல் குர்ஆன் வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அவரை எவ்வாறு நாம் உபசரிக்க வேண்டும், அவரை எவ்வாறு உட்கார வைக்க வேண்டும், அவருடன் எவ்வாறு பேச வேண்டும், எப்படியான உணவுகளை அவருக்கு நாம் பரிமாற வேண்டும் என்றெல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. இரண்டாவது சொன்னார்கள், அத்இமுத் தஆம், விருந்தோம்பல் செய்யுங்கள் என்று. இது சுவனத்தினுடைய அமல், நபிமார்களுடைய ஒரு அமல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளோடு எவ்வாறு நடந்தார்கள் என்ற சம்பவத்தை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அதற்கு கீழால் தஃசீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளும் வீட்டிலே விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு 4 புறத்திலும் வாயில்கள், கேட் இருக்கும் என்று முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஏன்? வரக்கூடிய விருந்தாளிகள் 4 புறத்தாலும் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக 4 புறத்திலும் அவர்கள் கதவுகளை, வாயில்களை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முஃபஸ்ஸிரூன்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய அந்த ஹதீஸில் 2வது போதனை, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வரக்கூடியவர்கள் நாம சென்று அவர்களை வரவழைத்து இந்த விருந்தோம்பல் செய்வதை
சுவனத்தினுடைய அமலாக சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள் வஸல்லூ பில்லைல் வன்னாசு நியாம். வஸல்லூ பில்லைல் வன்னாசு நியாம். மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அல்லாஹுவை தொழுது கொள்ளுங்கள் என்று மூன்றாவது ஒரு அமலாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுதான் தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரவிலே தொழக்கூடிய ஸியாமுல் லைலுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான். ரமதானுக்கு பின்னால் சிறந்த ஒரு நோன்பு இருக்கும் என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் நோக்கின்ற நோன்பு இருக்கின்றதே, அந்த ஆஷூராவுடைய நோன்பு இருக்கின்றதே, தாசூவாவுடைய நோன்பு இருக்கின்றதே, அதுதான் மிகச் சிறந்த நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். தொழுகையிலே ஃபர்தான தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அது இரவு நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த தொழுகை நல்லடியார்களுடைய ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுவது எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்களை அப்புறப்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளிலே வந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரம் தான் இரவனுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய அல்லது சஹருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் தூக்கத்திலே கழித்துக் கொண்டிருக்கின்றோமா அல்லது அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்காக இரவினுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து நாம் தயாராகின்றோமா? ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாது தொழுதிருக்கின்றார்கள். ஒரு உண்மையான இறை விசுவாசியை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தூக்கத்திலே கழித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். உண்மையான இறை விசுவாசி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார், அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் ஒவ்வொருவரும் இரவினுடைய ஆரம்ப பகுதியிலே தயாராக வேண்டும். நேர காலத்தோடு நாம் தூங்குவது, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இதை பற்றி சொல்வது, அவர்களையும் தூங்க வைப்பது, இப்படியான விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்கி ஏலான் செய்கின்றான். அடிவானத்துக்கு இறங்கி ஏலான் செய்கின்றான். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், என்னிடத்திலே அடியார்களில் தேவையுடையவர்கள் அவர்களுடைய தேவையை கேட்கக்கூடாதா? அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்கி கேட்கின்றார். இரண்டாவது, என்னிடத்திலே பாவம் செய்த அடியார்கள் தனது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாதா? அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை நான் ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே ஏலான் செய்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா இந்த நேரத்திலே கேட்கின்றான், என்னிடத்திலே கேட்க வேண்டாமா? நான் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா? உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா? உங்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடியா? உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் சிக்கலா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா? அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அவை அனைத்தையும் லேசாக்க கூடியவன், இல்லாமலாக்க கூடியவன், உங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே ஆலான் செய்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? இரவினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய ஹேண்ட் போனிலே நீண்ட நேரம் கழிக்கின்றோம். சோசியல் மீடியாக்களிலே எங்களுடைய நேரங்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அது இரவிலே 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும்
சில போது நாம் பேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இப்படியான சோசியல் மீடியாக்களிலே நாங்கள் வீடியோஸ்களையும் காணொளிகளையும் பார்த்து அந்த நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் சில விடயங்களுக்காகவே தவிர விழித்திருப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பேசலாம், தீனுடைய விடயங்களை முதாக்கரா செய்யலாம், இல்முடைய விடயங்களை முதாக்கரா செய்யலாம். அப்படி இல்லை என்றால் உறங்கி விடுவதுதான் சிறந்தது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தில் இருந்து நகர முடியாது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு வாலிபர் தனது வாலிபத்தை எவ்வாறு கழித்தார், ஒரு வியாபாரி தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை எவ்வாறு செய்தார், ஒரு பணக்காரர் தன்னுடைய பணத்தை எதில் செலவு செய்தார், ஒரு ஏழையாக இருக்கலாம் தனது நேரத்தை அவர் எவ்வாறு உலகத்திலே கழித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்பதை ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய முகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு விதமான பிரகாசத்தை உருவாக்குவார். எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா பிரகாசத்தை உருவாக்குவான். அமல் செய்வதிலே ஆசை ஆர்வத்தை உருவாக்குவான். நாம் மாத்திரம் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு இருப்பது முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஒரு கணவனுக்கும் துஆ செய்தார்கள், மனைவிக்கும் துஆ செய்தார்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன், ரஹிமல்லாஹு இம்ரஅன். ஒரு கணவனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும். எப்படியான கணவன் என்றால், தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழும்புகின்றார், தஹஜ்ஜுத் தொழுகின்றார், தனது மனைவியையும் அந்த தொழுகைக்காக எழுப்பாட்டுகின்றார். எழும்பவில்லை என்றால் தண்ணீர் தொளித்தாவது மனைவியை எழுப்பாட்டுகின்றாரே, இப்படியான கணவனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று துஆ செய்தார்கள், ஒரு மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். எப்படியான மனைவி என்றால் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து அல்லாஹுவை துதி செய்து தனது கணவனை தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுப்பாட்டுகின்றாலே, அப்படியான மனைவிக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது நல்லடியார்களுடைய மிக பிரதானமான ஒரு வணக்கம் தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. எல்லாருக்கும் அதனை அடைந்து கொள்ள முடியாது. பகல் நேரத்திலே எங்களுடைய கண்களை நாங்கள் பாவங்களை விட்டும் எப்போது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோமோ அல்லாஹு தஆலா எங்களுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகையை நசீபாக்குவான். எவ்வாறு நாம் ஒரு பேச்சை பேச வேண்டும், ஒரு புரோகிராமுக்கு நாம் போக வேண்டும் என்று பல நாட்களாக நாம் தயாராகின்றோமோ, இது போன்று நாம் எங்களுடைய அன்றாடம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு நாம் தயாராக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிக்கின்றான், ஒரு மனிதனோடு அல்லாஹு தஆலா சிரிக்கின்றான். அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் செய்கின்றான். எப்படியான மனிதன் தெரியுமா? திருமணம் முடித்த ஒரு ஆண் தனக்கு அழகான ஒரு மனைவியை திருமணம் முடித்திருக்கின்றார். அவர் உறங்கக்கூடிய கட்டிலோ, அவருடைய அந்த கட்டிலோ மிகவும் சிறப்பான ஒரு கட்டில், அழகாக சொகுசாக தூங்குகின்றார், அழகான ஒரு மனைவியோடு இருக்கின்றார். இப்படியானவர் தஹஜ்ஜுடைய நேரம் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்கின்றார் தெரியுமா? எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்கின்றான், என்னுடைய அடியான், அவனுக்கு அழகான மனைவி இருக்கின்றது, சொகுசான கட்டில் இருக்கின்றது, ஆனால் என்னுடைய கட்டளைக்காக அவனுடைய அந்த இச்சையை அவன் விட்டு விடுகின்றான். எதரு ஷஹ்வதஹு, அவனுடைய ஆசையை அவன் விட்டுவிட்டு எனக்காக இபாதத் செய்கின்றான். இப்படியான அடியானை அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் அவரோடு சிரிக்கின்றான். அல்லாஹு தஆலா அப்படியான அடியாருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு நாம் தஹஜ்ஜுடைய, எவ்வாறு நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள்
தட்டப்படுவது கிடையாதோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது ஜௌஃபுல் லைல் அல் ஆகிர், கடைசி இரவினுடைய கடைசி பகுதிதான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே எங்களுடைய விடயங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார ரீதியான சிக்கலாக இருக்கலாம், வீடு வாசலிலே, குடும்பத்திலே, மனைவிக்கு மத்தியிலே, பிள்ளை குட்டிகளுடைய விடயத்திலே எங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனையை முன்வைக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே அரசர்கள் இருக்கலாம், இந்த உலகத்திலே ஜனாதிபதிகள் இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம். அவர்களை சந்திப்பதற்கு எல்லாராலும் சந்திக்க முடியாது. அதிகாரத்தில் உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள், இவர்கள் தான் நேரம் எடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு போய் சந்திக்க முடியாது. ஆனால் அந்த அரசர்களை படைத்த அரசன், அந்த அரசர்களுக்கு ஆட்சியை கொடுத்த ஆண்டி, இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் அல்லாஹு தஆலாவை எல்லா நேரத்திலும் சந்திக்கலாம். மிகவும் முக்கியமான ஒரு நேரம் தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது, இரவினுடைய கடைசி பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய காரியங்களை அல்லாஹு தஆலாவிடத்திலே முன்வைக்கலாம். அல்லாஹ் அதை நேசிக்கின்றான், அல்லாஹ் அதை நேசிக்கின்றான், பிரகாசத்தை உண்டாக்குகின்றான். அமல் இபாதத்துக்களிலே ஆசை ஆர்வத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து சேர்க்கின்றான் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனைவிக்கு, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கையேந்த வேண்டும், துஆ செய்ய வேண்டும், பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும், இஸ்திக்ஃபாரிலே நாம் ஈடுபட வேண்டும். இதர சுன்னாக்களிலே, இதர துஆக்களிலே, ஜிக்ர்களிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு குறுகிய கால சுருக்கமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். மவுத் என்பது எப்போது வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்திலே அவனுக்கு நெருக்கமான இபாதத்துக்களை மேற்கொண்டு, முக்கியமாக இந்த இரவு நேரத்திலே தொழப்படக்கூடிய ஸியாமுல் லைல், இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தவறாது தொழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக, பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தவறாது தொழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை எமக்கு தந்திடுவாயாக. எங்களுடைய மௌத்துடைய நிலையை நீ லேசாக்கிடுவாயாக. எங்களுடைய சக்ராத்துடைய நிலையை நீ லேசாக்கிடுவாயாக. அமளிவாதத்திலே ஆசை ஆர்வத்தை தந்திடுவாயாக. சோர்வை உண்டாக்கிடாதே நாயனே, சோம்பலை உண்டாக்கிடாதே நாயனே. எங்களுடைய அனைத்து காரியங்களையும் திருப்திகரமானதாக ஆக்கிடுவாயாக.